என்பதை பற்றி நம்மளோட பெரம்பலூரிலிருந்து இணையத்தில் இணைந்திருக்காங்க துணை பேராசிரியர் டாக்டர் புவனேஸ்வரி அம்மா அவர்கள். அம்மாவை பற்றி அறிமுகம். அம்மா அவர்கள் 7 வருடமாக பெரம்பலூர் மனவளக்கலை மன்றத்துல தொண்டாற்றிட்டு வராங்க மற்றும் வைஸ் பிரசிடென்டாகவும் பெரம்பலூர் மனவளக்கலை மன்றத்துல இருக்காங்க. வைஸ் பிரசிடென்டா விஎஸ்பி ட்ரிச்சி ஜோன்ல இருக்காங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா தெளிவா இருக்கமா? ஆரம்பிக்கலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உனக்கும் நல்லதாய், ஊருக்கும் நல்லதாய், நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன். இன்றைய சிந்தனை விருந்தில் கலந்து கொண்டுள்ள இருபால் மெய் அன்பர்களுக்கும் சிறப்பானதொரு தொடர் நிகழ்வுகளை நற்செயலாக வழங்கி கொண்டிருக்கும் துபாய் ஸ்கை ட்ரஸ்ட் நிர்வாக மனவளக்கலை குழுவினர்களுக்கும் பெரம்பலூர் மனவளக்கலை அறக்கட்டளை பொறுப்பாளர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களும் நன்றி கலந்த வணக்கங்களும். குருபிரான் அருட்தந்தை சூக்குமமாக இன்றைய நிகழ்வினை சிறப்பாக நடத்த துணை புரிவார்கள் என்ற எண்ணத்தை முன்னிறுத்தி சிந்தனை தலைப்பிற்குள் செல்வோம். மகரிஷி அவர்களோட கனவுதான் இந்த தொண்டாற்ற முனைந்து நில்லுங்கள் அப்படிங்கிறது. அதாவது உயிர் விளக்கமும் அறிவின் நிலை விளக்கம், மெய் விளக்கம், இதெல்லாம் வாழ்க்கை முறைகள். இது உலக சிந்தனையாளர்களுக்கும் மற்ற அரசியல் தலைவர்கள், எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள், கல்லூரி மாணவர்கள், விஞ்ஞானி, இவங்களுக்கெல்லாம் பரவணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதன் விளைவாதான் அந்த எல்லா துறையிலும் சீர்திருத்தம் வேணும். அப்போதான் உலகில தனி மனிதன் வாழ்வு, சமுதாய வாழ்விலும் நிலையான சமாதானம் அமையும் அப்படின்னுட்டு நம்ம அதாவது மனவளக்கலை பரப்பி அதன் மூலமா நிறைய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் கொண்டு இந்த தொண்டினை செய்ய சொல்லி நமக்கு இன்று சூக்குமமாக நிறைய வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ மனிதன் புரிந்து கொள்ள வேண்டியவைகள் வாழ்க்கை பயணத்தில் நல்ல பல விஷயங்கள் உண்டு. இயற்கையிலிருந்து வாழ்கிறேன் என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மனிதனே இயற்கை தான். இயற்கை வேறு, மனிதன் வேறு இல்லை. அவன் வாழ்நாள் முழுவதும் இயற்கையிடம் எல்லாவற்றையும் பெறுகிறான். இயற்கை அவனது உலகம். மனிதனை விட முன்னேற்றம் அடைந்த உயிரினம் பூமியில் இல்லை. மனிதன் இடத்தை பிடித்து கொள்ள எந்த போட்டிகளிலும் மற்ற உயிரினங்கள் ஈடுபட போவதில்லை. அந்த மாதிரி இருக்கும்போதே அந்த உயிரினங்கள் ஓரளவுக்கு இயற்கையோடு இயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதுவும் ஓரளவு, நான் சமீபத்துல ஒரு புக்கு படித்தேன், பூச்சிகளின் தேசம் சொல்லிட்டு. அதுல பாத்தீங்கன்னா பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கு. எனக்கும் தோணுது, இந்த பூச்சிகள் கூட தொண்டாற்றிட்டு இருக்கோ அப்படிங்கிற மாதிரிதான். ஸோ மனிதனோட போட்டி போடுறதுக்கு வேற யாரும் இல்லை. மனிதன் தான் போட்டி போடணும். ஸோ எதிர்காலம் என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, பூமியில் உள்ள சகல உயிர்களும் எல்லா உயிர்களோடும் பூமியை பகிர்ந்து கொள்ளும் மேலான ஒரு பண்பட்ட வாழ்வு நெறியை மனித குலம் கடைபிடிக்க வேண்டும். தொண்டு அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சிறிது ஆராய்ந்து பார்ப்போம். தொண்டு என்பது சேவை. இப்ப நாட்டுக்கு சேவை செய்யும் சேவை தேச தொண்டு. இறைவனுக்கு செய்யும் சேவை திருத்தொண்டு. இந்த தொண்டு என்ற வார்த்தைக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு இதுக்காக, கியூரியாசிட்டிக்காக நான் படிச்சு பார்க்கும்போது 9 அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா. அதாவது 7ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு பரிபாடலில் வரும் பாடல் ஒன்றின் ஒரு சிறு பகுதியில் என்ன சொல்லிருக்காங்கன்னா, பாழன காலன பாகென ஒன்றென, 2 3 4 5 6 7 8 தொண்டென 4 வகை பூழினன் நவிற்றும் சிறப்பினை. இதுல பாத்தீங்கன்னா 1 முதல் 9 வரையிலான எண்களின் பெயர்கள் இருக்கும். ஆனா 9 மட்டும் தொண்டு அப்படின்ற பெயர்ல உள்ளது. இப்ப தெலுங்குல கூட என்ன தொம்மிதி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தமிழ்ல கூட 90 900. ஸோ இந்த தொண்டுக்கும் இந்த 9க்கும் என்ன கனெக்ஷன் பெருசா தெரியல. ஆனா இது கொஞ்சம் எனக்கு சுவாரஸ்யமா இருந்ததுனால இத பகிர்ந்துக்கிறேன். மனிதன் மட்டுமே தான் தன்னுடைய வாழ்வை சிக்கல் இல்லாமல் இனிமையாக அமைத்துக் கொள்ள முடியும். சிக்கல் இல்லாத இனிமையான வாழ்க்கை அமைத்துக் கொள்ள நல்ல உடல் நலமும் மனவளமும் தேவை. அதுதான் மகரிஷி வற்புறுத்தி அதை வலியுறுத்திட்டே இருக்காங்க. உடல் நலம் சொல்லிட்டு
உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் ஒரு சீரிய சிந்தனையும் ஒரு தெளிந்த சிந்தனையும் உண்டாகும். நற்செயல்கள் செய்வதற்கு மனக்கலக்கங்கள் இல்லாமல் செயல்புரிய வேண்டும். கலக்கங்களோ அனைத்தும் எதிலிருந்து வருது அப்படின்னு சொன்னா தன்முனைப்பிலிருந்து தான் உண்டாகிறது. தூய்மையான மனம் கொண்ட மனிதன் இந்த பிரபஞ்ச தோற்றத்தை முதலில் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சத்திலிருந்து இந்த பேரியக்க மண்டல ஒரு விரிவாக அமைந்து இயங்கும் ஒரு அருட்பேராற்றல் ஒவ்வொரு தோற்றமும் வளர்ச்சியும் அந்த நீடிப்பும் முடிவும் நடைபெறுகின்றன. மனிதனும் இயற்கையும் வேறல்ல என்று நம்ம மனவள கலையில புரிஞ்சிட்டு இருக்கோம். ஆனா இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும், இந்த உலக மக்கள் எல்லாமே புரிஞ்சுக்கணும். எனவே இந்த தோற்றம், வளர்ச்சி, நீடிப்பு, முடிவு மனிதனுக்கு இந்த அருட்பேராற்றலால் இயங்கும் ஒரு விஷயம். சமுதாயத்தின் இந்த உழைப்பு கொண்டுதான், அவ்வாறு விளைந்த பொருட்களை கொண்டுதான் ஒருவன் வளர்கிறான். இந்த சமுதாயத்துக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இந்த சமுதாயத்துல இருந்தா எல்லாமே எடுத்துட்டு இருக்கோம். ஒரு கல்வி ஆகட்டும், தொழிலாகட்டும், செல்வாக்கு, இவற்றை சமுதாயம் தருகிறது. இப்படிப்பட்ட ஒரு உண்மை நிலையில் தன்முனைப்புக்கு இடமே இல்லை. இந்த உண்மை அனைவரும் உணர வேண்டிய ஒன்று. இந்த ஒரு புகை, இந்த மயக்க புகையில் சிக்காமல் தன்னை காத்து கொள்ள வேண்டுமெனில் இந்த உண்மை நிலையை நினைவில் கொள்ள வேண்டும். எப்பவுமே அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும். தன்முனைப்பு திரை நீங்கினால் தான் அருகுண குணங்களும் இந்த அருகுணங்களும் பொறாமை, கடும் சொல், பகைமை இவை எதுவுமே எழாது. அதற்கு வாய்ப்பும் அறவே கிடையாது. தன்முனைப்பு நீக்கி அருகுணங்களும் நற்குணங்களாக தூய்மை பெற்ற மனமே மனிதனின் இயல்பாக இருக்கணும். அதுதான் இருக்க வேணும். உண்மை விளக்கம் வாழ்வை சீராக்க உதவும். இதுதான் இந்த உண்மை விளக்கம் தான் வாழ்க்கையின் ஒரு ஒளியாக உதவும். இந்த உண்மை விளக்கம் அதாவது இந்த ஒளின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வருது. இந்த மின்மினி பூச்சிகள் அது அந்த ஒளி வட்டம் அது எல்லாமே ஒரு முட்டையா இருக்கும்போதே ஒளி இருக்குமா, அது பறந்து போகும்போது கூட ஒரு ஒளி இருக்குமா. அத போல நம்மளோட உண்மை விளக்கம் மனவளக்கலை நாம ஒரு ஒளியா இந்த உலகத்துக்கு விளங்கணும். இந்த உண்மை விளக்கம் எப்போ வரணும் அப்படின்னா, உடல் நலத்துடன் பொருள் வளத்துடன் சிறப்பாக வாழவும் வழி செய்வதுதான் இந்த குண்டலினி யோக முறை. தவம், தற்சோதனை, குணசீரமைப்பு, அறிவின் முழுமை பேறு இவற்றை செம்மையாக பயின்று சிறப்பாக வாழ வழிகாட்டிகள். இதுதான் நமக்கு ஒரு வழிகாட்டிகள். இந்த ஒரு நெறி, இந்த பெருமையை கடைபிடித்து வாழும் அறவாழ்வின் மூலம் மற்ற எல்லோருக்கும் உணர்த்துவது நம்ம மனவளக்கலையின் அன்பர்களின் கடமை. ஆன்மீக விளக்கம் சரியான முறையில் கொண்டு செல்ல மனவளக்கலை பெரிதும் துணை புரியும். சமுதாயத்துல இருக்க குறைபாடு என்றால் அது ஆன்மீக விளக்கம் இல்லாததுதான். இதுதான் பெரிய குறைபாடு சமுதாயத்துல. பழக்கத்தின் காரணமாக எத்தனையோ குறைபாடுகள் உள்ளன. எந்த சீர்திருத்தமும் இடித்து கூறியோ குற்றம் கூறியோ சண்டை போட்டோ பிரச்சனைகள் வர முடியாது. ஆனா நலம் கூறி நலம் செய்து அதன் மூலமாக தான் தீமை ஒழிவதற்கு ஒரு வழி. தீமை ஒழிவதாகட்டும், வேண்டாமை ஒழிவதற்கும் ஒரு நல்லதை புகுத்த வேண்டும். அதற்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் மனவளக்கலை கற்றுக் கொடுக்க வேண்டும். மனம் அப்பதான் ஒடுங்கி அடங்கி அறிவு நுட்பம் கிடைக்கும், சிந்திக்கும் ஆற்றல், இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா அப்படின்னு சொன்னா ஒரு பொக்கிஷம் போல அனைத்து நலன்களும் கிடைக்கும். நமக்கு இந்த சிந்தனை ஆற்றல் எந்த அளவுக்கு சீரியதா இருக்கோ அதுக்கப்புறம் நமக்கு நினைச்சதெல்லாம் நடக்கிறதா நினைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சோ பொக்கிஷம் போல அனைத்து நலன்களும் கிடைக்கும். மனித குலத்திற்கு தேவையான அத்தனையும் கிடைத்துவிடும். சோ எல்லா துன்பங்களுக்கும் காரணம் மனிதன் தன்னோட மதிப்பை மனிதன் அறியவில்லை. அந்த அறியாமல் செய்யும் தவறுகள் தான் பெரிய காரணம். பெரும்பாலான மக்கள் பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம், அளவு மீறிய ஆசை இத பெருக்கி கொண்டுதான் வாழ்றாங்க. பொருளும் புலனின்பமும் உண்மையில் மனிதருக்கு இன்றியமையாதுதான். நமக்கு வேணும், பொருள் வேணும், புலனின்பமும் வேணும். ஆனால் அவற்றை பெற நேர்மையான முயற்சி வேணும், உழைப்பு வேண்டும்.
அமைதியான ஒரு மனநிலை கிடைக்க வேண்டும். அப்பதான் நம்மளால இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியும். ஸோ அமைதியான மனநிலை கிடைக்க வேண்டும் என்றால் இறை உணர்வான பிரம்ம ஞானம் பெற்றால் மட்டுமே நமக்கு எல்லாமே உணர முடியும். பேராசைகள் மறைந்து மன நிறைவு உண்டாகும். வாழ்க்கை வெற்றி மிக்கதாக அமைய வேண்டும் அப்படின்னு சொன்னா எனில் இயற்கையையும் சமுதாயத்தையும் உணர்ந்து மதித்து வாழ வேண்டும். இந்த பிறவியின் நோக்கம் அதை உணர வேணும். அந்த ஒரு உயரிய நோக்கத்திற்கு ஒத்ததாக வாழும் முறை அமைய வேண்டும். வாழ்க்கையின் தத்துவத்தை பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் பெற்று தவறுதலாக தோற்றுவித்துக் கொள்ளும் அந்த ஒரு துன்பத்திலிருந்தும் பிறரால் தோன்றக்கூடிய துன்பங்களிலிருந்தும் நம்மை காத்துக்கொள்ளலாம். பிறருக்கு உதவி தேவையான இடத்திலே அவர்களுக்கு உதவி செய்து கடமை உணர்வோடு நின்றால் பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றல் நம்மிடம் பெருகிவிடும். மனவளக்கலையின் ஒரு தேர்ச்சியும் முதிர்ச்சியும் நம்மில் மரம் போன்று வேரூன்றி வளர வளர சமுதாய தேவைகள் புலப்பட தொடங்கும். தொண்டு என்ற வகையில் செய்ய செய்ய மனதில் இன்பம் பெருகும். தெய்வத்தோடு தெய்வமாகவே நிற்கும் நல்ல நிறைவு ஏற்படும். தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் துன்பம் வராத செயல்கள் கூடுமான வரையில் பிறருக்கு உதவ வேண்டும். இதுதான் வேதங்களும் புராணங்களும் சொல்லும் சாரம். அதெல்லாம் நமக்கு புரியாது. ஆனா வேதாத்ரி மரிஷி அவர்கள் நமக்கு ரொம்ப சிம்பிளா இதெல்லாம் ஆழ்ந்து உணர செஞ்சிருக்காங்க. சோ இந்த சாரம் இதுதான். மனிதன் நேசிக்க வேண்டும். மனிதனை மதித்து நடக்க வேண்டும். வாழ்த்தி கொண்டே இருக்க இருக்க நேசம் வளரும், வெறுப்பு நீங்கும், நன்மை ஏற்படும். வெறுப்புணர்ச்சி வளர்க்கப்பட்டு வருவதை தவிர்க்க மனிதனை நேசித்து மதித்து நடக்க வேண்டும். அன்பு என்பது எந்த ஒன்றையும் உடலாலோ மனதாலோ தன்னோட இணைத்து பிடித்து கொண்டிருப்பது. அப்படி இணைந்துள்ள மற்றொன்றுக்கு தனது ஆற்றலை தொடர்ந்து அளித்து காத்து வருவது கருணை. நாம தொண்டாற்றும் விதமும் அன்பும் கருணையோடும் முழு முயற்சியோடும் ஈடுபட வேண்டும். ஒரு திறந்த மனப்பான்மையோடு கருத்தை மனதில் வாங்கி கொள்வது ரிசப்டிவிட்டின்னு சொல்றோம். ஏன்னா நம்ம இந்த மனவளக்கலை பயிற்சியின் ஒரு சாரங்கம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கிஃப்டே இதுதான். திறந்த மனப்பான்மையோடு கருத்தை மனதில் வாங்கிக் கொள்வது ரிசப்டிவிட்டி, அதற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்வது அடாப்டபிலிட்டி, குற்றத்தை கண்ட போது அதை மன்னித்து மறந்து விடுவது மெக்னானிமிட்டி ஆகிய 3 தன்மைகள் நம்ம எல்லோரிடமும் வளர்க்கப்பட வேண்டும். வளர்ந்துதான் இருக்கு. பிறருக்கு உதவி புரிவதில் கூட நாம இக்காலத்தில் விழிப்போடு இருக்க வேண்டியுள்ளது. உலக கடமையில் ஈடுபட்டுள்ள நமக்கு பல பொறுப்புகள் உண்டு. எவ்வளவு விழிப்புடன் நம் கடமைகளை செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம் வாழ்வில் இனிமை காண முடியும். அனைவரும் உலகில் உண்மை அதாவது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உண்மை தெய்வம், உயிர் அறிவு, இந்த மறைப்பொருள், இந்த காந்த தத்துவம், இந்த ஜீவகாந்தம், இவ்வனைத்தையும் ஒரு மெய் அறிவு, மெய்ஞானம் என்கிற இறைநிலையை விளக்கும் இந்த விளக்கக்கூடிய ஒரு தொண்டு செய்வது பெரிய கடமையாகும். மக்களுக்கு கொண்டு போய் இந்த இறைநிலையை விளக்கி சொல்லணும். விஞ்ஞானமும் கலந்து உலக மக்களிடையே கொண்டு செல்லும் போதுதான் நமக்கு முழுமை பேர் அடைவதற்கு ஒரு சிறந்த வழி தெளிவாகும். அவரவர்கள் இயன்றவரை தொண்டாற்ற வேண்டும். அருள் மனதால் உண்மை கண்டு நல்லனவே செய்வோமாக. நல்ல சேவையே செய்தோமானால் எல்லாமே நலம் விளையும் என்கிற பொழுது சமுதாயத்திற்கு நலம் தர வேண்டும் என்பது ஒன்று. கடமை செய்கின்றோம் என்பது ஒன்று. இரண்டாவதாக நல்லதையே ஒவ்வொரு செயலிலும் செய்து கொண்டே வந்தால் இறைவனுடைய ஆற்றலை நாம் காணக்கூடிய அளவுக்கு ஒரு விழிப்பு நிலை வந்து விடுகிறது. ஒவ்வொரு இயக்கத்திலும் ஒவ்வொரு செயலிலும் இறைவனுடைய இருப்பை உணர்ந்து கொள்வது என்பது சமுதாயத்திற்கு நலம் தருவதாகும். இந்த நோக்கம் வெற்றி பெற ஒவ்வொருவரும் நல்ல செயலை செய்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு அதை செய்து பலன் காண வேண்டும். மற்றவர்களுக்கும் அதை பரப்ப வேண்டும். எல்லா விதமான கல்விகளையும் முழு பயன் விளைவிக்க செய்யும் இந்த மெய் விளக்க கல்விதான் நமக்கு இல்லை. இந்த மெய் விளக்க கல்விக்கு வித்திடுவதே உலக சமுதாய சேவா சங்கம். அதன் பயிற்சி முறையான மனவளக்கலையும் அதுதான். இந்த
இவற்றின் மதிப்புணர்ந்து நமது கடமைகளை ஆற்றி மன நிறைவு பெறலாம். நம்மை உருவாக்கி வளர்த்து வாழ வைக்கும் இயற்கைக்கு இந்த பொருள், கல்வி, பாதுகாப்பு, தொண்டு இவற்றால் மனித வாழ்வுக்கு சிறப்பளிக்கும் சமுதாயத்திற்கும் நாம் ஆற்ற வேண்டிய கடமை தான் இந்த மெய்விளக்க கல்வி. ஸோ உலகம் வேண்டுவதையெல்லாம், சமுதாயத்துக்கு தேவைப்படுவதையெல்லாம் நாம் அழித்து விட முடியாது. நம் வரையில் இயன்றதை செய்து நிறைவு பெறலாம். அன்பு என்ற ஊற்று கொண்டே அந்த அன்பு என்ற ஊற்று இருக்கிறவர்களையும் நம்ம இந்த சமுதாயத்துக்கு கடமை செய்யலாம். அகம் நோக்கி கடமையை இயன்றவரை நாம செய்யணும். இந்த உலகம் என்ற இந்த மண் மீது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஒரே சூரியன், ஒரே கடல், ஒரே காற்று, இவற்றில் ஒன்றை கூட நம்மில் யாருமே எவருமே உற்பத்தி செய்தது கிடையாது. எல்லாம் வல்ல இறைநிலை என்னும் இயற்கையானது தனது பூரணம், பேராற்றல், பேரறிவு என்ற மூலதனத்தை கொண்டு அதன் பரிணாமம், இயல்பூக்கம், கூர்த்தலறம் என்ற இயற்கை நியதிகளை கொண்டும் வான்மண்டலத்தையும் உலகையும் உருவாக்கி இந்த அழகிய வளம் நிறைந்த உலகின் மீது நம்மை உருவாக்கி வாழ வைத்திருக்கிறது. நமக்கு அன்னையாகவும் தந்தையாகவும் உள்ள அருட்பேராற்றலான இயற்கை அனைவரையும் நலமாக மகிழ்ச்சியாகவும் வாழ எல்லா வளங்களையும் நிறைவாக அமைத்து கொடுத்திருக்கிறது. நமது சிந்தனையை உயர்த்தி இவற்றையெல்லாம் நாம் உணரும் போது நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த உடன் பிறந்தவர்களாக நாம் நமது கடமையை செய்வோம். மரிஷியோட கனவே அப்படிதான். எந்த அளவுக்கு இந்த உலக மக்களுக்கு கொண்டு போய் இந்த உயிர் விளக்கமும் அறிவின் நிலை விளக்கமும் மெய் விளக்கமும் கொண்டு நம்மளால ஆன தொண்டுகளை செய்யறது இது மட்டும்தான். பணத்தால சில பேர் தொண்டு செய்வாங்க, பொருளால சில பொருளோ பணமோ தொண்டு செய்வாங்க. ஆனா நம்ம செய்யற இந்த மெய் விளக்க தொண்டு பெரிய சாதனை மார்க்கத்தை இது பண்ணும். இப்பூ உலகில் தொண்டாற்றி இனிமையான வாழ்வு பெற ஒரு சாதனை மார்க்கத்தை நாடுவோம், முனைந்து நிற்போம். ஒழுக்கமும் சிறப்பும் உடைய உயர்தர முறையில் வாழ்க்கை நடத்தும் இந்த தன்மையை ஆன்மீக நிலை அறிந்தவர்களாகிய நாம் மனவளக்கலை பயின்ற நாம் நல்லதொரு தொண்டாற்றி மகிழ்வோம். வேதாத்ரி மரிஷி அவர்கள் கூறிய வேதாத்திரியத்தை பரப்பி தொண்டாற்றி நித்தமும் மற்றவர்களுக்கு மனவளக்கலை பயிற்சிகளை தரணும், தந்து கொண்டே இருக்கணும். நம்ம ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையை கொண்டு செல்ல வேண்டும். இறை உணர்வும் அறநெறியும் வாழ்க்கையின் சாரம் என்று சொல்லி இந்த பூ உலகில் இருக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு மனவளக்கலை. இதனை பயின்ற நாம் தொண்டாற்றி இந்த உலக மக்களுக்கு ஒரு அமைதியினை தர வல்ல ஒரு விஷயம். இந்த நல்லதொரு தொண்டாற்றி மகிழ்வோம் என்று கூறி நான் இந்த நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு பெற செய்கிறேன். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. ரொம்ப அருமையான பதிவு கொடுத்திருந்தீங்க. மகரிஷி வகுத்த அந்த இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா நம்மளோட இதை முன்னேற்ற முடியுமா? வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அன்பர்களுக்கு இதையொட்டி ஏதேனும் சந்தேகங்களோ கருத்துக்களோ இருந்தா அம்மாவிடம் பகிர்ந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடங்க, சொல்லுங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. லாஸ்ட் ஸ்பீச்ல கூட கேட்டேன், இந்த உலகத்துல ஒரு சத்திரம் மாதிரி நம்ம இருந்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு கருத்து சொன்னீங்கம்மா. இந்த மாதிரி சமுதாயத்தின் குறைபாடு ஆன்மீக அறிவு இல்லாதான் காரணம் சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. மனிதனுடைய அறியாமை புலனின்றும் பொருள் பின்னாடி போயிட்டு இருக்காங்க, அந்த மாயில சிக்க கூடாதுன்னு சொல்லி விளக்கமா சொன்னீங்கம்மா. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, அகநோக்கிய கடமைன்னு சொன்னீங்களா, அது எப்படிமா? அது கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமாமா? அது நான் மரிஷியோட பல விஷயங்கள் நான் தெரிஞ்சிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம நம்ம கடமைகளை ஏதோ ஒரு புகழுக்காகவும் நமக்கு நம்மை பற்றி எல்லாரும் ஒரு நான் சிறந்தவள், நான் பெரியவள் அப்படின்னு சொல்றதை விட, நம்ம உள்ளுக்குள்ள அகநோக்கின்னு சொன்னா உள்ளுக்குள்ள நம்ம ஒரு தெய்வமா உணர்ந்து
இந்த மனவளக்கலையை உள்ளுக்கு எடுத்துக்கொண்டு போய் அது ஒரு இயற்கையான இயல்பான கடமையா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணேன். ஒரு இயல்பு வரணும். நம்ம வந்து அது வந்து நம்மளுடைய ஒரு இட் ஷுட் நாட் பி ஒரு கஷ்டமா இல்லாம ஒரு நமக்கு வந்து இது இது என்னோட இயல்பு. நான் மனவளக்கலையில இருக்கிறேன், இந்த தொண்டு செய்வது என்னோட இயல்பு அப்படிங்கிற ஒரு நிலை வரணும். நம்ம வந்து மற்றவர்களுக்காகவோ மற்றவர்கள் தெரியறதுக்காகவோ ஒரு தொண்டாற்ற கூடாது. இது எனக்கு சொல்லலாமா என்னன்னு தெரியல. நம்ம வந்து ஒரு பாயிண்ட்ஸ்க்காகவோ இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போய் தொண்டு செய்யறோம், இப்ப கிராம சேவைக்கே போறோம்னு வச்சுங்களேன், அதல்லது ஒருத்தர் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த மார்க்ஸை நோக்கி போகிறதுக்கு இல்லாம அதுதான் என்னோட மனசுல இருந்தது. சோ இததான் நான் வந்து அகம் நோக்கி அப்படின்னு சொன்னேங்கய்யா. இது வேற யாராவது ஏதாவது விளக்கம் கொடுக்க முடிஞ்சா கொடுக்கலாம். இது என்னோட மனசுல உடனே சொல்ல தோணுந்தது. ஓகே, நல்லது, சிறந்த விளக்கம், சிறப்பான விளக்கம். நன்றிங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்த்துக்கள் கூறி இன்றைய பயிற்சியை நிறைவு செய்து கொள்வோம். அன்பர்கள் அனைவரும் துரிய நிலைக்கு வந்துடலாம். இன்று சிறப்பாக சிந்தனை விருந்து கொடுத்த துணை பேராசிரியர் டாக்டர் புவனேஸ்வரி அம்மா அவர்களை வாழ்த்திடுவோம். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன், குடும்ப வளம் வாழ்க வளமுடன், தொழில் வளம் வாழ்க வளமுடன், ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்று சிறப்பாக தவம் நடத்தி கொடுத்த துணை பேராசிரியர் ஜோதிப்ரியா அம்மா அவர்களை வாழ்த்திடுவோம். அவர்களின் உடல் நலம், குடும்ப வளம், தொழில் வளம், ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்றைய பயிற்சிகளில் கலந்து கொண்ட நாமும் நமது அன்பு குடும்பமும் உடல் நலம், குடும்ப வளம், தொழில் வளம், ஆன்மீக